ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னா, இதுதான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் வந்து கோல்டன் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே இது குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டைஜஷன் எல்லாமே நல்லா ப்ராப்பராக இருக்கும். அதுக்காக இது நான் சாப்பிட்றேன். நீங்களும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். மற்ற வேலை பார்க்கணும். லஞ்சுக்கு இது தாங்க. இன்றைக்கி வந்து சாதம், அப்புறம் வந்து கேர்டு, அப்புறம் வந்து இது வந்து கானு, இது வந்து காலிஃப்ளவர், அப்புறம் ஒரு கூட்டு, அப்புறம் வந்து சாம்பார். உங்களுக்கு அது முருகன் வந்து நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க. டியூஸ்டே நான் வந்து முருகனுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு பூஜை பண்ணிட்டே நான் உங்ககிட்ட சில கருத்துக்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால நான் வந்து விளக்கு போட்டிருக்கேன். முருகனுக்கு விளக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இன்னும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். அப்படின்னா இந்த பொண்ணும் வந்து கரெக்டாங்க செக்கப்க்கு கரெக்டாக போனாங்க. நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி கரெக்டாக டியூ டேட் வரும்போது போய் டாக்டர் அடிக்கடி பார்த்தாங்க. இப்போ வந்து குழந்த ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பொண்ணும் வந்து ஆக்டிவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தா நிறைய பேருங்க சிசேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கிற குழந்தை எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த 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 பொண்ணு வந்து ஃப்ரைடே போனாங்கங்க. 1 ஹவர் தான். அடுத்த நாள் வந்து குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆரோக்கியமாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க.
ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் மயில் வாகனனே போற்றி, ஓம் போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இது வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறோம். அடுத்து வந்து மஞ்சள்னால அர்ச்சனை பண்ணுறோம். இது வந்து திருநீர்னால அர்ச்சனை பண்ணுறோம். இது வந்து பன்னீருங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு சாப்பிடலாம்.